காத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அவட 95 நாளைக்கு பக்காச்சு. இப்ப வரைக்கும் என் பையனை பத்தி எந்த தகவலும் தெரியலைங்க. உயிரோட இருக்கானா இறந்துட்டானான்னு தெரியாம எங்க குடும்பத்துல 3 பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஐயா. பொள்ளாச்சி அருகே உள்ள ஆத்துப்பொள்ளாச்சி கிராமத்தை சேர்ந்த கோவிந்தராஜ் புவனேஸ்வரி தம்பதியினரின் மகனான விமல் சென்னையில் உள்ள தனியார் கல்லூரியில் படித்து வரும் நிலையில் கடந்த மார்ச் 16ஆம் தேதி சென்னையிலிருந்து ரயில் மூலம் பொள்ளாச்சி நோக்கி வந்ததாக கூறப்படுகிறது. ரயிலில் வந்த விமலிடம் அவரது பெற்றோர்கள் தொலைபேசியில் பேசியுள்ளதாகவும் தெரிகிறது. ஆனால் ரயிலில் வந்த விமல் பொள்ளாச்சி வராமல் காணாமல் போனதாக தெரிகிறது. இதையறிந்த விமலின் பெற்றோர்கள் ஜோலார்பேட்டை ரயில்வே காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்த நிலையில் வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் கண்காணிப்பு கேமராக்கள் வைத்து மாயமான விமலை தேடி வருகின்றனர். தனது மகன் காணாமல் போய் 90 நாட்களுக்கு மேலாகியும் இதுவரை கிடைக்காமல் இருப்பதால் தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் பொள்ளாச்சியில் விமலின் பெற்றோர்கள், உறவினர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட ஆர்ப்பாட்டத்தில் விமலை கண்டுபிடித்து தருமாறு கண்ணீர் மல்க கோஷங்கள் எழுப்பினர். இந்த மனசெல்லாம் என் பையனுக்கு பார்க்கணும். இத்தனை பேர் உனக்காக வந்தாங்கடா தங்கம், இத்தனை பேர் உனக்காக பொருள் கொடுத்தாங்கடா தங்கம் நான் சொல்லுவேன். என் பையன் கண்டிப்பா எங்கிட்ட திரும்பி வருவான். அந்த முயற்சி இந்த தமிழக அரசு எடுத்து. மேலும் விமலின் தாயார் ஒரு கையில் மெழுகுவர்த்தி, மற்றொரு கையில் உணவு, கழுத்தில் தூக்கு கயிறு மாட்டிக்கொண்டு முதலமைச்சருக்கு மகனை கண்டுபிடித்து தருமாறு கோரிக்கை வைத்து பேசியதால் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கண்ணீருடன் காணப்பட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெற்றோர்கள், உறவினர்கள், சமூக ஆர்வலர்கள் என பலர் கலந்து கொண்டனர். என் பையன் பேரு விமல். அவன் கல்லூரி படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ். 2ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருக்கான் சென்னையில இருந்து வீட்டுக்கு வரும்போது லீவ் கிடைச்சது. மார்ச் 16ஆம் தேதி டிராவல் பண்ணா சென்னை டு அலப்பி எக்ஸ்பிரஸ்ல. வீட்டுக்கு வருவான்னு 17ஆம் தேதி காலையில காத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கோம். எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறம் இன்னைக்கு அவட 95 நாளைக்கு பக்காச்சு. இப்ப வரைக்கும் என் பையனை பத்தி எந்த தகவலும் தெரியலைங்க. தமிழக அரசு கிட்ட இருகரம் கூப்பி கேட்டுக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, என் பையனை கண்டுபிடிச்சு கொடுங்க. என் பையன் எங்க இருக்கான், என்ன பண்ணிட்டு இருக்கான், என்ன நிலைமையில இருக்கான், உயிரோட இருக்கானா இறந்துட்டானான்னு தெரியாம எங்க குடும்பத்துல 3 பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஐயா. அவன் என்ன நிலைமையில இருக்கான்னு எனக்கு தெரியப்படுத்துறீங்களா? எப்படி தெரியுங்களா? என் பையனை நீங்க கண்டுபிடிச்சு நல்லபடியா கூட்டிட்டு வந்தீங்கன்னா என் குடும்பமே சந்தோஷமா என் பையனுக்கு இந்த சாப்பாடு ஊட்டுறோம். இல்ல என் பையன் உடம்பு கிடைச்சிருச்சுமா, இந்த உன் உடம்பு உன் பையனோட உடம்புன்னு கொடுத்துட்டீங்கன்னா கேண்டியில வச்சு நான் ஆராதனை பண்ணிக்கிறேன் என் பையனுக்காக. இல்ல இந்த 2மே என்னால முடியல, இந்த அரசாங்கத்தினால முடியலன்னு சொல்லிட்டீங்கன்னா குடும்பத்தோட நாங்க தூக்கு போட்டுக்கிற ஐயா. இந்த 3 விஷயத்துல எங்க குடும்பத்துக்கு இந்த அரசாங்கம் எதை கொடுக்க போறீங்கன்னு நீங்களே முடிவு பண்ணிட்டு சொல்லுங்க. ஏன்னா நாங்க இந்த அரசாங்கத்தை நம்பித்தானே இங்க ஒரு மக்களா வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு அரசாங்கத்தை தவிர வேற என்ன இருக்கு? யாருக்கிட்ட நாங்க போய் எங்க முறையிடுறது எங்க குறைய?